ரீசெண்டாக நான் சைனா போயிருந்தப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அங்கே நிறைய விதவிதமான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா ஒயிட் ஸ்பாட்டட் ஸ்டிங்ரே, இது ஈகிள் ரேன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளை கொய் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் பயங்கர சூப்பரா இருந்துச்சு. வேர்ல்டைல் ரெட் கலர்ல பயங்கர சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸை பெரும்பாலும் போட்டோஸ்ல தான் பார்த்துருப்போம். அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில பாக்குறப்போ நானே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். இப்போ ப்ரீடிங்னு சொன்னாலே இந்தியாவில் ஒரு டாப்பான பிஸ்னஸ். பட் அங்கே நான் பார்த்த குவாலிட்டி அதை நம்ம பண்ணுறோமான்னு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்தியாவில் நிறைய விஷயத்தை இப்போ ப்ரீட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பீஷிஸையும் ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அவங்க பண்ணுற ப்ரீடிங் குவாலிட்டிக்கு நம்ம மேட்ச் பண்ணுறோமா இல்லையாங்கிறதா கொஸ்டினே. இங்கே நம்ம ப்ரீடர்ஸ் எல்லாம் ஓவர் காம்படிஷனால நிறைய குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவே சைனா அண்ட் பேங்காக்ல என்ன ஆனாலும் அவன் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேங்கிறான். அது பார்க்குறவ பார்த்தா எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, என்னதான் நமக்குள்ள காம்படிஷன் இருந்தாலும் குவாலிட்டிங்கிற விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணாம இருந்தானா இந்தியா